திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு மீது தற்பொழுது விசாரணையானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. விவரங்களை வழங்கி வருகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தற்போது வரைக்கும் தமிழக அரசு தரப்பிலிருந்து வாதங்கள் ஒவ்வொன்றாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. ராஜேஷ், இதுவரைக்கும் தமிழக அரசு தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதுல குறிப்பாக சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பயன்படுத்தினது தொடர்பாக தமிழக அரசு சில எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருக்கிறதா நம்மளால அந்த வாதங்கள்ல புரிந்து கொள்ள முடிகிறது. அது தொடர்பாக அவங்க நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு என்பது மாநில அரசினுடைய கடமை. அதற்குத்தான் தமிழக காவல்துறை இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, ஒரு உத்தரவிடுகிறீர்கள் என்று சொன்னால் அதை தமிழக காவல்துறையிடம் சொல்லியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு நீதிமன்றத்தை காக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் வீரர்களை பாதுகாப்பிற்காக அனுப்பி வைத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது புதிய நடைமுறை. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை அதாவது தங்களோட அதிகாரத்தை மீறிய ஒரு செயல் என்ற துணியிலும் பேசியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அதன் காரணமாகத்தான் இந்த மேல்முறையீடும் செய்யப்பட்டிருக்கின்றது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு நீதித்துறையில் வழங்கப்பட்ட வழிமுறை அல்ல என்றும் தற்போது தமிழக அரசு சார்பில் வலுவான வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஜுடிஷியல் ஓவர் ரீச் என்றும் அதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நேற்று போலீசார் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், பேரிகார்டுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றது. பிரதான மனுவிலே வைக்கப்பட்ட கோரிக்கையை மீறி நீதிமன்ற அவதூறு வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க முடியாது எனவும் தற்போது தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரையிலே ஒரு நீதிமன்றம் உத்தரவு என்று சொன்னால் இதற்கு முன்பு பல வழக்குகளிலே பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வழங்கும் போது காவல்துறை இதனை கண்காணிக்க வேண்டும், காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் நீதிமன்றங்கள் அறிவுறுத்தும். ஆனால் நீதிமன்றத்தை பாதுகாக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வீரர்களை அனுப்பி கோயிலில் தீபம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக இருக்க சொல்வது எந்த வகையில் நியாயம்? இது உள்நோக்கம் கொண்டது என்ற ரீதியிலே தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் தற்போது ஆஜராகி வாதாடி கொண்டிருக்கிறார். தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு பல தீர்ப்புகளுக்கு முரணாக இருக்கிறது என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு செய்ததாக மாலை 5 மணிக்கே நீதிபதி முன்முடிவு செய்து விட்டார் என்றும் தற்போது தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்த வழக்கை பொறுத்தவரையில நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிரான பல விஷயங்கள் தற்போது நீதிபதி முன்னால் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. காரணம், அவரது தீர்ப்பு என்பது உள்நோக்கம் கொண்டது என்று கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தமிழக அரசு அதனை நேரடியாக அப்படி குறிப்பிடாமல் தொடர்ந்து அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பினுடைய சாராம்சங்கள், அந்த தீர்ப்பினுடைய உத்தரவு, இதற்கு முன்பு இருந்த தீர்ப்புகளினுடைய அந்த உத்தரவு ஆகியவற்றை எல்லாம் மேற்கோள் காட்டி இந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்ப்பு என்று தமிழக அரசு சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு செய்து உத்தரவை பிறப்பிப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் 5 மணிக்கே நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பை செய்துவிட்டோம் என்று GR சுவாமிநாதன் அவர்கள் முன்முடிவு செய்து விட்டார் என்று தற்போது தமிழக அரசு நீதிபதி முன்னால் தங்கள் தரப்பு வாதங்களை வைத்திருக்கிறார்கள். பதற்றத்தை உருவாக்க மனுதாரர் முயற்சி செய்ததால் தான் 144 தடை உத்தரவு மாவட்ட நிர்வாகத்தால் பிறப்பிக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கலவரத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் மனுதாரர் தரப்பு இருந்ததாகவும் எத்தனை மணிக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியை தற்போது நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் எத்தனை மணிக்கு இந்த 144 தடை உத்தரவை பிறப்பித்தார் என்ற விளக்கத்தை தற்போது கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே நேற்றைய தினம் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பெரும் கலவரம் போல மலை உச்சி மற்றும் மலை அடிவாரத்தில் இருந்த பகுதியில் இருந்தது. பெரும் திரளாக மக்கள், பக்தர்கள், இந்து அமைப்புகளை சார்ந்தவர்கள் என பல தரப்பினரும் கூடியிருந்தார்கள். நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்றவில்லை என்று கூறி இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி கோரி முழக்கங்களையும் நேற்று எழுப்பினர். அப்போது திடீரென்று தடுப்புகளை உடைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் செல்ல முயன்றதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த தள்ளுமுள்ளில் தான் பேரிகார்டுகள் உடைக்கப்பட்டது, போலீசாரும் தாக்கப்பட்டனர் என்று தமிழக அரசு வழக்கறிஞர் தற்போது நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்துதான் தீபம் ஏற்றுவதற்காக சென்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர் என்றும், அதே போல போலீசார் தடுப்பை மீறி மலைப்பாதையில் ஓடி சென்றவர்கள் பிடித்து அழைத்து வரப்பட்டனர் எனவும்
மலை முழுவதும் போலீசாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்ட விஷயங்களையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இதற்கிடையேதான் நீதிமன்றத்திலே வேறு வழி இல்லாமல் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஏன், எதற்காக என்ற வாதங்கள் தற்போது நீதிமன்றத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் என்ன நடந்தது, எதற்காக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று சொன்னால், ஏராளமானோர் நேற்றைய தினம் திரண்ட நிலையிலே அங்கு ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் அந்த கூட்டம் நடத்த தடை விதித்து 144 தடை உத்தரவை மதுரை காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். கோர்ட் உத்தரவுப்படி பாதுகாப்புக்கு வந்த அந்த சிஐஎஸ்எஃப் வீரர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போது 144 தடை உத்தரவு இருக்கக்கூடிய காரணத்தினாலும் அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளதாலும் மலைக்கு செல்ல அனுமதிக்க முடியாது என்று போலீஸ் கமிஷனர் நேற்றைய தினம் அந்த தரப்பினரிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் தடை உத்தரவை மீறி பிறப்பிப்பதற்கு அந்த முன்னரே நீதிபதி உத்தரவு பிறப்பித்ததாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்துதான் போலீசார் ஏற்காமல் தொடர்ந்து 2 தரப்புக்கும் இடையே வாக்குவாதங்கள் நீண்டது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யப்பட்டு இந்த வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டு வருகின்றது.